தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு நீதிமன்றத்திலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளுக்கு இப்போ புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக உங்கள் சொந்த ஊர்லேயே தான் வேலைவாய்ப்பு, அடுத்த மாவட்டத்துக்கு போகணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு 8 வேலைவாய்ப்புக்கு தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்கல, உங்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சால் மட்டும் போதும். இது இல்லாமல் 8th 10th 12th எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் 17 விதமான பதவிகள், 17 டைப்ஸ் ஆஃப் ஜாப் சொல்லியிருக்காங்க. 2329 காலியிடங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படிங்கிறது 16,000லேருந்து அதிகபட்சம் அப்படிங்கிறது 71,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/5/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமாவோ கொரியர் மூலிமாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. முழுக்க ஆன்லைன் மட்டும்தான். இந்த டேட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு முடியாது. ஏன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டத்துலேயும் வேலைவாய்ப்பு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக என்னென்ன வேலைவாய்ப்புன்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். உங்கள் மாவட்டத்தில் எல்லாம் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த இடத்துல வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த மாவட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து மாவட்டமே இதில் இருக்குது. உங்கள் எந்தெந்த இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீ ஈரோட கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான காலி இடங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமாக தனித்தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எக்ஸாமினர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், அதுக்கு 14 காலி இடங்கள், லாஸ்ட் டேட், இது எல்லாத்துக்குமே ஒரே டேட்டு தான். தமிழில் வேணாலும் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் வேணாலும் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளீனினஸ், ஒர்க்கிங், வாட்ச்மேன், இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு 40 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டிரைவருக்கு 1 காலி இடங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பியஸ்ட் அட்டெண்டர் இதுக்கு 24 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஈரோடு, இப்போ நான் கன்னியாகுமரி கிளிக் பண்ணுறேன்னு வைங்களேன், அதில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது தனித்தனியாக அவங்களே கொடுத்துருவாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், உங்கள் மாவட்டத்தில் என்ன வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த வேலை வாய்ப்புக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்த மாவட்டத்துக்கு இருக்கிற வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இப்போ கன்னியாகுமரியில் இந்தந்த வேலை வாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இதில் வந்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, மொத்தமாக என்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 விதமான பதவிகள் ரெகுலர் பேசிஸில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸிஸ்லாம் கிடையாது. மொத்தம் 2329 காலி இடங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு. லாஸ்ட் டேட் அப்படின்னா 27 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாமினர் 60 காலி இடங்கள், ரீடர் 11 காலி இடங்கள், சீனியர் பேலிஃப் 100 காலி இடங்கள், ஜூனியர் பேலிஃப் 242 காலி இடங்கள், ப்ராசஸ் ரைட்டர் 1 காலி இடம், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53 காலி இடங்கள், டிரைவர் 27 காலி இடங்கள், காப்பியஸ் அட்டெண்டர் 16 காலி இடங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 638 காலி இடங்கள், கிளீனினஸ் ஒர்க்கர் 202 காலி இடங்கள், கார்டனர் 12 காலி இடங்கள், வாட்ச்மேன் ஆர் நைட் வாட்ச்மேன் 459 காலி இடங்கள், நைட் வாட்ச்மேன் மசாலாச்சி 85 காலி இடங்கள், வாட்ச்மேன் மசாலாச்சி 18 காலி இடங்கள், ஸ்வீப்பர் மசாலாச்சி 1 காலி இடங்கள், வாட்டர்மேன் வாட்டர் உமன் 2 காலி இடங்கள், மசாலாச்சி 402 காலி இடங்கள் அப்படின்னு 2329 காலி இடங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆல் ஓவராக அறிவிச்சிருக்காங்க. சரி, குவாலிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப் மற்றும் ப்ராசஸ் ரைட்டர், இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே
10th பாஸ் அல்லது 12th பாஸ் இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தா போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எந்த முன் அனுபவம் தேவை கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம். குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th 12th அல்லது எனி டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான வேலை வாய்ப்புக்கு, இந்த வேலை வாய்ப்புக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். உங்கள்கிட்ட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காப்பியஸ் அட்டண்டன்ட் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு. மிச்சம் இருக்க எல்லா வேலை வாய்ப்புக்கும், அதாவது கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாலாச்சி, இந்த வாட்டர்மேன், வாட்டர் உமன், இந்த எல்லா வேலை வாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு கேட்டகரி வைஸாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, ஓபிசியில் ஓசி கேட்டகரி இவங்களுக்கு எல்லாமே 18 முதல் 32 வயதினர் அப்ளை பண்ணலாம். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரினா 18 முதல் 34 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவிகள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 18 முதல் 37 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினருக்கு 19 எக்ஸாமினர், ரீடர் மற்றும் சீனியர் பேலிஃப் 19,500லேருந்து 71,900 ரூபா. ஜூனியர் பேலிஃப் 19,000லேருந்து 69,900 உங்களுக்கான சம்பளம். ப்ராசஸ் ரைட்டர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான வேலை வாய்ப்புக்கு 16,600லேருந்து 60,800 ரூபா. டிரைவர் 19,500லேருந்து 79,900 ரூபா. மிச்சம் இருக்க எல்லா வேலை வாய்ப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 15,700லேருந்து 58,100 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். என்னென்ன வேலை வாய்ப்பு? காப்பியஸ் அட்டண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாலாச்சி, ஸ்வீப்பர் இவங்க எல்லாத்துக்குமே 17,700லேருந்து 58,100 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்கதான் அறிவிச்சிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓஎம்ஆர் மெத்தடில் உங்களுக்கு இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் டிரைவருக்கு ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு உங்களுக்கு ஜெராக்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அது முடிஞ்சோன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 மே 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும். சரி, எப்படி அப்ளை பண்ணுறதுனா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்தீங்கன்னா நம்ம சைட் இதுக்குள்ளே வந்துடும். இந்த இடத்துல அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணோம்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் எப்படி உங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறதுங்கிறதுக்கு இந்த லிங்க்கில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அப்ளை ஆன்லைன் லிங்க், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்குக்கு அது வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நாங்கள் எங்கே போய் நாங்கள் லாகின் பண்ணிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேலே இங்கே லாகின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லாகின் ஃபார் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். இப்போ இந்த இதுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரிஜிஸ்டர், இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பேஜுக்கு போயிடும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட பேர், பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்ட், கேப்ஷா கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணுங்கன்னா அதே லாகினை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் லாகின் ஃபார் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். லாகின் யூசர் நேம், பாஸ்வேர்டு ப்ரீவியஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணது இதில் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உள்ளே போனோன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.